ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஆறுதலின் நேரத்திற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மேன்மையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், பாதுகாப்பை தருவார். உங்களுடைய வறட்சிகள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மேன்மையான காரியத்தை உங்கள் வாழ்விலே நீங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஆண்டவர் எப்படி மேன்மையாக வைப்பார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உன் வாழ்விலை நீ மேன்மையை காண்பாய். எல்லா வறட்சியும் நீக்கி வறட்சியான காலங்களில் எல்லாம் உன்னை திருப்தியாக்குவார். கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு செழிப்பை தருவார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், மேன்மையை காண்பாய். உன்னுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்வாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை செழிப்பாக்குவார். God bless you.